இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி ஒரு நாள் தான் ரங்கநாதரும் ரங்கநாயகி தாயாரும் சேர்ந்து இருப்பாள். அதனால் சேர்த்து சேவைன்னு சொல்லுவோம். அதனால் அன்றைக்கி வந்து ஏதோ பாயசமோ ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம். அதனால் இன்றைக்கி எங்கள் காட்டில் மாலாடு பண்ண போகிறோம். இந்த மாலாடுக்கு வேண்டிய பொருள் வந்து பொட்டுக்கடலை தெரியும் இல்லையா, இந்த ஃப்ரைடு பெங்கால் கிராம் அப்படின்னு சொல்லலாம். பொட்டுக்கடலை அதை மாவாக அரைச்சி வச்சுக்கணும். 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துட்டா 1/2 கப்பு பவுடர் சுகர். நம்ம பவுடர் சுகர் வாங்கலைன்னா ஆற்றுல இருக்கிற சர்க்கரையே மிக்சியில் போட்டு பொடிச்சிக்கலாம். அப்படி பொடிச்சிக்கிறதாங்க அதுலேயே ஒரு ஏலக்காயும் போட்டு பொடிச்சிக்கலாம். அதர்வைஸ் பவுடர் சுகர் உங்கள் ஊரில் இந்த ஸ்ப்ளெண்டா சுகர் இருக்குது, டயபெட்டிக் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம். அந்த சுகர் போட்டுட்டா மெஷர்மெண்ட் வந்து இது ஒன்று பொட்டுக்கடலை பொடி ஒன்றுன்னா 1/2 கப்பு சுகர் பவுடர், அப்புறம் காடமம் பவுடர், ஏலக்காய் பவுடர், அப்புறம் முந்திரி திராட்சை உங்களுக்கு வேணும்னா தேவையாக இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் அதை சுட வச்சுக்கணும். சுட வச்சுருக்கேன் நெய்யை இதில் என்ன பண்ண போகிற? இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பொட்டுக்கடலை மாவையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பவுடர் வேணுன்னா இதோ ஏலக்காய் பவுடர், சுகர் நீங்கள் ஆற்றுல பொடிக்கிறதா இருந்தால் அதோடையே ஒரு ஏலக்காவை பிச்சு போட்டு பொடிச்சிடலாம். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நெய்யை விட்டு சூடாக இருக்கு இல்லையா நெய், அந்த நெய்யை வந்து சூடு பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த நெய்யை நடுவில் ஒன்றுயா அவ்வளோதானா? அவ்வளோதான், அவ்வளோதான். கலந்து உருண்டையாக பிடிக்க வேண்டியதான். ஓஹோ, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் கையில் பண்ணுறேன், நீங்களும் கையில் பண்ணாதீங்க, சுடும். அதனால் ஒரு ஸ்பூனாலேயோ கரண்டியாலேயோ பண்ணிக்கோங்க. மாமி தான் கையில் பண்ணுறாலே நீங்களும் பண்ணிட்டு கஷ்டப்படாதீங்க. நெய் வேணும். நெய் பத்தலைன்னா அதை நம்ம இதை பொறுத்து இது ஆனால் கொஞ்சம் நெய் கூட தான் பிடிக்கும். எண்ணெய்லாம் விட்டால் நல்லா இருக்காது. நல்லா நெய்யை பிடிங்க. நல்லா உருண்டையாக பிடிச்சி காமிக்கிறேன். ஃபைனல் ப்ராடக்ட் யாரோ கேட்குறேன். நீங்கள் எல்லாம் ஃபினிஷே பண்ணுறது இல்லைன்னு. அப்புறம் இன்றைக்கி சேர்த்து சேவை, இன்றைக்கி நைட்டு சேர்த்து சேவை ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் ரங்கநாதர் ரங்கநாத தாயார் ரங்கநாயகி 2 பேரும் சேர்ந்து இருப்பாள். இன்றைக்கி 1 டே தான். அதனால் எல்லார் வீட்லேயும் இப்போ அநேகமாக எல்லார் வீட்லேயும் அக்கார வருஷம் பண்ணுவாள். அக்கார வருஷம் தடவை பண்ணல. நான் முன்னாடியே போட்டிருக்கேன், ஒன்றா அதை ட்ரை பண்ணலாம். அக்கார வருஷம் போட்டதில்லை. இது மாதிரி இருந்ததுன்னா இதை போட்டு நல்லா இந்த பதம் வந்தோன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தெரியும், காமிங்க கலர் இதான் கலர். வெள்ளையாக இல்லாமல் இந்த நெய் விட்டுறோன்னா இந்த கலர் வந்துடும். இந்த தண்ணி விட்ட கலர் வரும். தண்ணி வந்தோன்னா ஒரு இது உங்களுக்கு வேண்டிய சைஸ் ரொம்ப பெருசாக வேண்டாம், குட்டி குட்டியாக குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்குன்னு சின்னதாகவும் பண்ணலாம். அவ்வளோதான். யாராவது கெஸ்ட் வந்தாலும் இமீடியட்டாக பண்ணிடலாம். வித்தின் 2 மினிட்ஸ் அவ்வளோதான். இது 3 பொட்டுக்கடலை எப்படியும் ஆற்றுல இருக்கும். பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய், நெய், அவ்வளோதான். முந்திரி திராட்சை வறுத்து இதில் போட்டு கலந்துக்கும். இது வந்து இது பேர் மாலாடு. திருநெல்வேலி ஸ்பெஷல். திருநெல்வேலியில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் மாலாடு இல்லாமல் கிடையாது. தேங்காய் தட்டிப்பால் மாலாடு, அவ்வளோதான். பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். மெயில் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் பண்ணுங்க.